வணக்கம் மகளே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஓடையில் தண்ணி வந்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. அது எப்படின்னா, எங்களுக்கு மீன் பிடிச்சி இப்போ பழக்கம்ங்க வருஷம் வருஷம். அதே மாதிரி இந்த வருஷம் தண்ணி வந்துச்சுங்க. பார்த்தா மீன் பிடிக்க போயிட்டோம்ங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குங்க. கடைசி எவ்வளோ மீன் வருதுன்னு அது கடைசி பாருங்க. நீங்கள் ஏன் பார்த்தா தெரியும். இந்த வீடியோ எடுத்து வாங்க பார்ப்போம் உள்ளே போய். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம வந்து கம்மாய்க்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம் கம்மாய்க்கு. எப்படின்னா கம்மாயில் அது நம்ம ஆற்று தண்ணி ஓடுது, கம்மாய்க்கு பாயுது. அது வந்து ஆற்று தண்ணி. அந்த ஆற்று தண்ணி எப்படி ஓடுதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க நம்ம பசங்க, நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரர்கள் தான் எல்லாருமே. அவங்கள தான் பார்க்க போகிறோம். இப்போ எவ்வளோ மீன் பிடிக்கிறா, என்னென்ன மீன் பிடிக்கிறான்னு பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வாங்க பார்ப்போம். பக்கத்தில் நெருக்கியாச்சு, வாங்க போவோம். ஒரு பாலத்து பக்கத்துலேயே அந்த ஓடா ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அழகாக அது வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி ஓடுதுங்க. நீங்கள் இதுவரை நான் பார்த்ததில்லை, இதுவரை அப்படி நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துன்னா கமானில் சொல்லுங்கள், எந்த ஊரில் பார்க்குறதுன்னு கமானில் சொல்லுங்கள். வாங்க பக்கத்தில் போயிட்டோம், நெருங்கிட்டோம், வாங்க பார்ப்போம். உங்களை பாருங்கள், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிக்க போகிறேன். இது எங்கள் ஊரில் உள்ள ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. பாலத்தில் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. கடல் மாதிரி ஓடுதுங்க, வைகை ஆறு மாதிரி. ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள். ஃபுல்லாக பாருங்க. அப்படியே காமியா, மீனை காமியா. வெறும் கெண்ட மீனாக தான் மாட்டுது. பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. பாருங்க, ஒரு அம்மா பாருங்க, அங்கேருந்து வலை வச்சு பிடிக்கிறா பாருங்க. அவங்களால பிடிக்கிற அளவுக்கு பிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு அம்மா வலை வச்சு பிடிக்கிறாங்க. இங்கெல்லாம் பசங்க பிடிக்கிறாங்க. ஒரு அம்மா அவங்க வயசுக்கு ஒரு ரேஞ்சு பிடிக்கிறாங்க வலைய வச்சு. நல்லா மீன் மாட்டுது. ஜிலேபி மீன். டேய் அம்பிலா, இங்கிட்டு போடுங்கடா. மீன்பிடி திருவிழா மாதிரி நடக்குது. இங்கே பாருங்க மீனை பாருங்க, ரெண்டா பிடிக்கிறாப்புல அண்ணன். பாருங்க, ரெண்டு மீன் டக்கு டக்குன்னு பிடிக்கிறாப்புல. ரெட்டை மீன்பிடிக்கிறாரு. நீ ஜிலேபி தானே? ஜிலேபி மீனாக தான் மாட்டுது ஆற்று தண்ணியில். நல்லா மீன் வேட்டதேன். டக்கு டக்கு டக்குட்டும் போட்டவுடனே மீன் கிடைக்குது. அண்ணன் இந்த அண்ணன் மட்டும் ரெண்டு ரெண்டாக போயிட்டாப்புல.
பாருங்க இது எல்லாம் மீன். அடுத்து அடுத்து டவல் மீன். டவல் மீன் அண்ணே அண்ணே நல்ல டவல் மீன். டவல் ஊத்து டக்கு டக்குன்னு மாட்டுது இதில் மட்டும். சின்ன கீழே தூக்கி போட்டு முன்னாடி இந்த சின்ன பையன் கொடு. அது வேணாம் பெருசு வேணாம். சின்னதா ஏய் போடியா உள்ளே போடியா நீ. அம்மா மாட்டாதா காய் போச்சுடா. என்னாச்சு ஏய் சின்ன ஓடி போச்சுடா ஊத்து. இப்போதே வந்துருந்தா ஆப்பா நிறுத்திட்டு போயிருப்பான். வாரு பிடிக்கிறத. ஆமா மீனை தூக்கி கேட்டவா நான் தூக்கல. இங்கே வர்றேன் கடைசியாக அந்த அண்ணன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டேனே. எங்கே வர்றீங்க பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு காமன் நேரத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க. இது எப்படி இது கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நம்மள இதே மாதிரி அனுபவம் தான் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்க்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த சந்திப்போம். நன்றி வணக்கம்.